ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இருக்கோம். ஜெர்மனியோட ஃபினான்ஷியல் ஹப்பு அப்படின்னு இந்த சிட்டியை சொல்லுவாங்க. வந்து நம்ம ஸ்கைலைன் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் வந்து நடந்து போயிட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டில் வந்து நிறையா பெரிய பெரிய பேங்க்கு, அப்புறம் பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்லாம் வந்து இருக்கிற ஏரியா. 2 பில்டிங் பாருங்கள், டாலஸ்ட் பில்டிங்கு. மேலே பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த மெயின் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து அந்த யூரோவோட சிம்பிள் போட்டிருப்பாங்க. அஃபிஷியலாக வந்து யூரோப்போட கரன்சி வந்து யூரோ தான். இதுதான் வந்து ஜெர்மனிலே வந்து பிக்கஸ்ட் ஃபினான்ஷியல் சிட்டி. இங்கே பாருங்கள், நம்ம ஊர் ரிக்ஷா மாதிரி எல்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் சைக்கிள் மாதிரி. இந்த ஸ்ட்ரீட் பாருங்கள் எவ்வளோ லைவ்லியாக இருக்குன்ட்டு. இதுதான் வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இருக்கிற ஆல்ட் ஓப்பரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ட்னா வந்து ஓல்டுன்னு அர்த்தம், ஒப்பராங்கிறது வந்து தேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா கான்சர்ட்ஸு, அதுக்கப்புறம் மியூசிக் கான்சர்ட்ஸு, அப்போ வந்து ட்ராமா, இப்போ நம்ம ஊரில் நாடகம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அது எல்லாமே வந்து இங்கே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த கான்சர்ட் இப்போ வந்து இந்த ஒப்பேரா தேட்டர் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் வந்து நம்ம வந்து உள்ளே போக முடியாது. ஆக்சுவலி வந்து அங்கே பால்கனி இருக்குது பாருங்கள். ஸோ அங்கே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மட்டும் போட்டிருக்காங்க. இன்கேஸ் வந்து நம்ம அங்கே வந்து டைனிங் எதாவது பண்ணோன்னா வந்து ரிசர்வேஷன் பண்ணிவிட்டு நம்ம வந்து டைனிங்கும் வந்து அங்கே போய்க்கலாம். அப்படியே வந்து இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ டாலஸ்ட் பில்டிங்ஸ்லாம் வந்து இங்கே இருக்குன்ட்டு. ஸோ இது ஃபுல்லாமே வந்து நிறையா பேங்க்கோட ஆஃபீஸஸ் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டொய்ச்சே பேங்க், ஜெர்மனியில் இருக்கிற வந்து ஒன் ஆஃப் த பெரிய பேங்க் அது வந்து டொய்ச்சே பேங்க்னு சொல்லுவாங்க. ஸோ டொய்ச்சே பேங்க், காமர்ஸ் பேங்க், அதுக்கப்புறம் வந்து வெல்ஸ் ஃபார்கோ, அந்த மாதிரி வந்து நிறையா பெரிய பெரிய பேங்கிங்ஸ்லாம் வந்து இங்கே தான் இருக்கும். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே வந்து நிறையா ஐடி, பேங்க் ரிலேட்டட் ஐடி கம்பெனிஸ் தான் வந்து நிறையா இருக்கும். உங்களுக்கு அப்படியே வந்து இந்த ஸ்கொயர் வந்து சுற்றி காட்டுறேன், எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஸ்கைலைன் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் வந்து நடந்து போயிட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டில் வந்து நிறையா பெரிய பெரிய பேங்க்கு, அப்புறம் பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்லாம் வந்து இருக்கிற ஏரியா. ஸோ இந்த ஸ்ட்ரீட் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கு. ஸோ இங்கே வந்து நிறையா வந்து பேங்கிங், இன்சூரன்ஸ், அந்த ஃபினான்ஸ் ரிலேட்டடான கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கும். இங்கே பாருங்க, ஜாய் ஆஃப் மது, அதாவது வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கு இங்கே. லைட் தெரியுது, உள்ள யாரையும் காணா. இதுதான் வந்து ஃப்ராங்க்ஃபர்ட் மெயின் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பில்டிங் வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டில். ஸோ இது வந்து நம்ம வந்து இங்கே டிக்கெட்லாம் வாங்கிட்டு இந்த பில்டிங்க்கு வந்து மேலே போகலாம். ஸோ மேலேருந்து வந்து கம்ப்ளீட் சிட்டியோட வியூ வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து சார்ஜ் வந்து 9 யூரோஸ் சார்ஜ் பண்ணுறாங்க மேலே போகிறதுக்கு.
உங்களுக்கு அந்த மெயின் டவர் வந்து பக்கத்துல இருந்து காட்டினேன். ஸோ இங்கே தூரத்துல இருந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து பெரிய பெரிய பில்டிங்ஸ், டாலஸ்ட் பில்டிங்ஸ் தான் இருக்கு. ஸோ இதுவுமே வந்து ஒரு பேங்கிங் கம்பெனி தான். ஸோ இது நேம் வந்து எனக்கு எதுன்னு தெரியல. ஸோ எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா. ரெண்டு பில்டிங் பாருங்க, டாலஸ்ட் பில்டிங்கு. மேலே பார்க்கும்போது பக்கத்துல இருக்கிற மாதிரியே இருக்கு. தேங்க்ஸ். ஸோ இது இந்த சைடு இருக்கு, இது வந்து இந்த சைடு இருக்கு இந்த பில்டிங்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த மெயின் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து அந்த யூரோவோட சிம்பிள் போட்டிருப்பாங்க. அஃபிஷியலாக வந்து யூரோப்போட கரன்சி வந்து யூரோ தான். ஸோ அந்த சிம்பிள் போட்டிருப்பாங்க. ஸோ இது ஃபுல்லாமே வந்து கம்ப்ளீட் வந்து ஒரு பார்க் மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து ட்ராம் ஸ்டாப் இங்கே வந்து பக்கத்துலேயே இருக்கு. ஸோ இங்கே வருது பாருங்க ட்ராம். ஸோ இது வந்து மெயின் சிட்டியில் இருக்கிறனால வந்து உங்களுக்கு வந்து கனெக்ஷன் நிறையா இருக்கும். ஸோ இங்கேருந்து வந்து அப்படியே வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம்னா வந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டோட மெயின் சென்ட்ரல் ஸ்டேஷன், ட்ரெயின் ஸ்டேஷன் வந்துடும். அதே மாதிரி இதுக்கு பக்கத்துலேயே வந்து ட்ராம் ஸ்டேஷனும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த யூரோ சிம்பிளுக்கு வந்து முன்னாடி தான் வந்து நிற்கிறோம். ஸோ இங்கேருந்து வந்து நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக மைசைல் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு போயிடும். அந்த மைசைல் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்லேயே வந்து மெயின் ஷாப்பிங் ஏரியா. அதை வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டோட மெயின் ஷாப்பிங் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு ட்ராம் காட்டியிருப்பேன். ஸோ இங்கேருந்து வந்து நம்ம ட்ராம் எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு 2 ஸ்டாப்பு தான். ஸோ ட்ராம் எடுத்துகிட்டு நம்ம அந்த மைசைல் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டு அங்கே பார்க்கலாம் அங்கே எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம மைசைல் அப்படிங்கிற ஸ்ட்ரீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே ட்ராம் இறங்கி அப்படியே நேராக நடந்து வந்தோம். இங்கே பாருங்கள், நம்ம ஊர் ரிக்ஷா மாதிரி எல்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் சைக்கிள் மாதிரி. இந்த ஸ்ட்ரீட் பாருங்கள் எவ்வளோ லைவ்லியாக இருக்குன்ட்டு. ஓகே, நம்ம வந்து அப்படியே வந்து உள்ளே நடந்து போகலாம், என்னென்ன இருக்குங்கிறத வந்து பார்க்கலாம்.
ஸோ இப்போ வந்து இப்போ டைம் வந்து 9:15 ஆகிடுச்சு. ஸோ 8 o'clockலாம் வந்து இங்கே ஷாப்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம ஊர்லலாம் வந்து 9-10 மணி வரைக்கும் கடை இருக்கும். பட் இங்கே வந்து 8 o'clockலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால வந்து நீங்கள் மோஸ்ட்லி எல்லா கடையும் வந்து இங்கே க்ளோஸில் தான் பார்ப்பீங்க. இங்கே வந்து ஒரு மால் இருக்குது. ஸோ அந்த மால் நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஓப்பனில் தான் இருக்கும். அது போய் பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த மால் பாருங்கள். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக நல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சென்டரில் வந்து ஒரு ஸ்பைரல் ஷேப் மாதிரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மால் பேர் தான் வந்து மைசைல் மால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து இந்த ஸ்ட்ரீட்டே வந்து மைசைல் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மால்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த எலிவேட்டர் பார்த்தீங்கன்னா வந்து டைரெக்டாக வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போயிடும். ஸோ இந்த எலிவேட்டர் நம்ம எடுப்போம். இந்த எலிவேட்டர் எடுத்தோம்னா வந்து வியூ நல்லாயிருக்கும். அதாவது வந்து வெளியே வந்து நான் உங்களுக்கு அந்த ஸ்பைரல் ஷேப்பில் காமிச்சேன் பார்த்தீங்களா. ஸோ உள்ளே வந்து அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ரொம்பவே வந்து பெரிய எலிவேட்டர் இது. ஏன்னா டைரெக்டாக வந்து உங்களுக்கு இது செகண்ட் ஃப்ளோருக்கு போகுது. சாரி, இது வந்து டைரெக்டாக வந்து 4th ஃப்ளோருக்கு போகுது. இப்போ வந்து நம்ம டேரெக்டாக 4th ஃப்ளோர் வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக வந்து ஃபுட் கோர்ட் தான் வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்டார்பக்ஸு இல்லை ரெஸ்டாரண்ட்டு அந்த மாதிரி ஒரு சில தான் ஓப்பனில் இருக்குது. அது போக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம் இருக்கும், சாட்டன் அந்த மாதிரி. ஸோ இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வெளியவே வந்து டைனிங்லாம் போட்டிருப்பாங்க. ரொம்பவே வந்து லைவ்லியாக வைப்ரண்ட்டாக ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்ட்ரீட்டு. ஸோ இந்த ஃபவுண்டனோட பார்த்தீங்கன்னா வந்து இந்த மைசைல் ஸ்ட்ரீட் வந்து முடியுது. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குது. அப்படியே வந்து நம்ம அங்கேருந்து போகலாம். இந்த சைடு வந்து நேராக போனீங்கன்னா வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் காட்டியிருப்பேன். அதாவது வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டோட அந்த மெயின் கேத்தட்ரல் சொல்ல போகிற அந்த சர்ச் வந்து இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இந்த ஓவரால் வீடியோ பார்த்துருப்பீங்க. இது எப்படி இருந்துச்சுங்கிறத வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.